Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு மொபைலோட ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்போவும் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு வந்து ஸ்வைப் பண்ணுவோம், மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுவோம். அப்படி ஸ்வைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸ், அதாவது ஷார்ட் செட்டிங்ஸு, அப்புறம் டிஸ்பிளே, ஸோ இந்த ஒவ்வொரு மொபைலுக்கும் இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுவீங்க, 2 டைம் ஸ்வைப் பண்ணணும். அதே மாதிரி மேலே போகும்போது 2 டைம் ஸ்வைப் ட்ராக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ராக் பண்ணும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். செகண்ட் டைம் ட்ராக் பண்ணும்போது செட்டிங்ஸ் அதெல்லாம் வரும். டிஸ்பிளே செட்டிங்ஸு அண்டு நெட்டு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது எப்படி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த செட்டிங்ஸ் வரணும், ஸ்ட்ரெயிட்டாக நான் நெட் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நார்மலாக ட்ராக் பண்ணும்போது ஒரு விரலில் ட்ராக் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா உங்களோட 2 விரலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விரல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நார்மலாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்புறம் செட்டிங்ஸு வரும். நீங்கள் அதே 2 விரலில் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து 2 விரல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். 2 விரல் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ் வந்துடுவீங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ட்ரிக் பார்க்க போகிறோன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு க்ரோமில் நிறையா டேப், நான் பார்த்தீங்கன்னா 3 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு டாப்பில் தெரியும். நான் google.com போகிறேன். இப்போ போயிட்டு நான் இப்போ வேறு டேப் போகணும் அப்படின்னு நினச்சி, இப்போ நான் செகண்ட் டேப் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ மேலே உங்களுக்கு அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் பாரில் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற டேப் போயிடும். அதே இது நீங்கள் வந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அது போகாது. நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணணும்னா அட்ரஸ் பாரில் தான் ட்ராக் பண்ணணும். அட்ரஸ் பாரில், அதாவது இங்கே www.google.com டைப் பண்ணுவீங்களா, அங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த டேப்புக்கு போகும். இப்போ நான் இப்போ வந்து அடுத்த இன்னொரு டேப் போகணுன்னா அதே மாதிரி அட்ரஸ் பார் நான் இது பண்ணணுன்னா அடுத்த டேப்புக்கு போயிடும். இப்போ இந்த சைடு போகணுன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணால் ட்ராக் பண்ணலாம். நீங்கள் எந்த சைடு மாறணுமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த 3, அதாவது நம்பர் ஆஃப் டேப்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் எந்த டேப் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் அட்ரஸ் பார்லேருந்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் நார்மலாக இந்த 3 கிளிக் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த அட்ரஸ் பார்லேருந்து கீழே ட்ராக் பண்ணபடி கீழே ட்ராக் பண்ணிங்கனாலும் அதோட எத்தனை டேப் ஓப்பன் ஆகிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். இது வந்து க்ரோமில் இருக்கிற நமக்கு ஹிடன் ட்ரிக்ஸ். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேப்போட நம்பரை கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன டேப் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம பார்ப்போம். இதுக்கு சின்ன ஷார்ட்கட்ஸ். இப்போ நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்து அடுத்த டேப் போகணுன்னா அந்த அட்ரஸ் பார்லேருந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும். இந்த இதுக்கு அடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி அதுக்கடுத்து கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த எத்தனை டேப் இருக்கோ அத்தனை டேப் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து என்ன ட்ரிக் பார்க்க போகிறோன்னா, கூகுள் மேப்பில் என்ன ட்ரிக்னா, நம்ம வந்து நார்மலாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 விரலை யூஸ் பண்ணுவோம். 2 விரலை யூஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும், ஜூம் ஆகும். இப்போ நான் எப்படி ஒத்த விரலில் நம்ம யூஸ் பண்ணி அதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஒரு விரல் யூஸ் பண்ணி அதை 2 டைம் டச் பண்ணி 2வது டைம் டச் பண்ணும்போது எடுக்காதீங்க, அப்படியே அப் அண்ட் டவுன், அதை மேலேயும் கீழேயும் ட்ராக் பண்ணுங்கள். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். நான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் இது பண்ணிட்டேன். அதாவது குயிக்காக இது பண்ணணும், 1 2 அப்படின்னு இது பண்ணிட்டு நீங்கள் மேலே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 விரலை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்த விரலை யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அப் டவுன் கொடுத்து எந்த ஏரியா வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேப்புக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில்
ஜஸ்ட் ஒரு இமேஜ் நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கூட அது ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு தான் உங்களுக்கு. ஸோ 2 விரலில் நீங்கள் வந்து 2 விரலில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஜூம் அவுட் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒத்த விரலில் யூஸ் பண்ணி அதை டபுள் பண்ணுற மாதிரி பண்ணி அப் டவுன் மேலேயும் கீழே வந்து ட்ராக் பண்ணிங்கனாவே அது வந்து ஜூம் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து கூகுள் கீபோர்டோட டைப்பிங் என்னென்ன ஹிடன் ட்ரிக்ஸ்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். என்ன டைப் பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங்க்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பாக வச்சுருக்கேன். அது ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஐ எம் கோயிங் டு ஹோம் டைப் பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா கோயிங் அப்படிங்கிறதோட ஸ்பெல்லிங் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இப்போ அந்த இடத்துக்கு நான் போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் கையை வச்சு கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்துக்கு போயிடும். அப்படி போகாமல் நம்ம கீபோர்டு மூலிமா எப்படி அங்கே போகிறது அப்படின்னா, ஜஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கீபோர்டு இருக்கிற ஸ்பேஸ் பார் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது அங்கே போயிடும். நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு போயிடும். நீங்கள் போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கையை வச்சு கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டு கோயிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் எண்டுக்கு வரோன்னா அதே ஸ்பேஸ் பாரை திரும்ப ட்ராக் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் அந்த ஹோம் லாஸ்ட்டுக்கு வந்துடலாம். அது ஸோ இது வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான இது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம டெலீட் பண்ணுவோம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணி தப்பாக ஏதாவது டைப் பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணுவோம். ஃபுல்லாக டெலீட் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ நான் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னா ஃபோன்னா டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா நான் நிறையா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஸ்பேஸ் பார் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். டெலிட் கீயோட ஸ்பேஸ் பார் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது பாருங்கள், டெலிட் கீயோட ஸ்பேஸ் பார் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். டெலிட் கீ அண்ட் ஸ்பேஸ் அப்படி கீழே வந்து ஸ்பேஸ் பார் ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி அதாவது அழுத்தி அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். அப்படி இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸ்பீடாக டெலிட் ஆயிரும். என்னென்ன டெக்ஸ்ட் வந்து தேவையில்லாமல் டெலிட் ஃபுல்லாக டெலிட் பண்ண நினைக்கிறீங்களோ அது டக்குன்னு டெலிட் ஆயிரும். ஃபுல்லாக டெலிட் பண்ணுறதுல ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு இப்போ கேப்ஸ் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் லெட்டர் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நான் திரும்ப அதே இது கேப்ஸ் லெட்டரே டைப் பண்ணணும். இப்போ ஹாய், அதுக்கடுத்து ஹலோ அப்படிங்கிறது ஹச் வந்து கேப்ஸில் வரணும். ஆனால் நான் கண்டினியூஸாக டைப் பண்ண அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பர் கேஸோட இதை அப்படியே அப்பர் கேஸ் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஹச் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹச் வந்துடும். HELLO ஹலோ. இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு கேப்ஸ் லெட்டர் வேணும்னா அதே மாதிரி அந்த கேப்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹச் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வந்து கேப்ஸில் வந்துட்டு நீங்கள் அடுத்தது போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஒரு நம்பர் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்பர்ஸில் போய்ட்டு அப்புறம் 1 2 3 1 டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து திரும்ப நீங்கள் வந்து ABC வரணும் அப்படின்னா திரும்ப இது கிளிக் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இது டைப் பண்ணிட்டு மறுபடியும் இது கிளிக் பண்ணிட்டு இங்கே வருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்பர் 9 வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இப்போ எப்படி நம்ம கேப்ஸ் லெட்டர் போட்டோமோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் மாற்றுறத கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 9 8 எனக்கு 5ஆம் நம்பர் வேணும் இந்த இடத்துல. இப்போ 5ஆம் நம்பர் நான் செலக்ட் பண்ணிட்டு 5/8 வந்துச்சு நான் ட்ராக் பண்ணதுனால. இப்போ 7ஆம் நம்பர் நான் செலக்ட் பண்ணேன்னா ஸோ நான் வந்து வேறு இது செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நிமிஷம். இப்போ 3 நான் செலக்ட் பண்ணிட்டேன், 3 வந்திருக்கு. ஸோ அது மாதிரி 7 செலக்ட் பண்ணால் 7 வரும். நீங்கள் எது ஸ்பீடாக செலக்ட் பண்ணணும், இல்லைனா அந்த மாதிரி 5/8 - 3/9 அப்படி வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து 8ஆம் நம்பர் வேணும்னா 8 நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு 8 விட்டுனா திரும்ப வந்து அது ஏபிசிடி இங்கே தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்பர்ஸ் போய்ட்டு திரும்ப நீங்கள் ஏபிசி கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டெலீட் பண்ணுற எல்லாத்தையும் அது நான் சொன்ன மாதிரி அந்த டெலிட் ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டெலிட் ஆயிரும், ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். அவ்வளோதான். ஐயோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியாது இந்த ட்ரிக்ஸ்லாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஐ திங்க் இந்த
ட்ரிக்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் நல்ல ட்ரிக்ஸு இன்னும் என்னென்ன ஆண்ட்ராய்டில் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.